இன்னைக்கு என்ன வீடியோ தெரியுமா பார்க்க போறோம்? இந்த நூல் ஆர்ட் வந்து நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இன்னைய வரைக்கும் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நானும் நம்ம அந்த ஒரு 3 வீடியோ நம்ம ரெடி பண்ணோம்ல, இது எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நூல் ஆர்ட் வந்து அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணா கூட அதுலேயும் நிறைய டவுட் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்களே பலகை வாங்கி ஆணி அடித்து கொஞ்சம் அனுப்பி விட்டா நல்லா இருக்கும்ன்றாங்க. ஆணி அடிக்க ஒரு 3 மணி நேரம் ஆகும். நான் வந்து பலகை வந்து பாரிஸ் தான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். சரிங்களா? ஒருத்தர் 2 பேர்னா என்னால் கட்டாயமாக முடியும். ஆணி அடித்து நான் அனுப்புறதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு 60-70 பேருக்கு மேலே கேட்கும்போது அது முடியாத காரியம். அது வந்து என்னால் முடியாது. சத்தியமாக அவ்வளோ பேருக்கு அனுப்ப முடியாது. அதனால் நீங்கள் பொறுமையாக தேடுங்க. தேடினா கட்டாயமாக கிடைக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த பலகை கிடைக்கும். நீங்கள் வாங்கி ரெடி பண்ணுங்கள். மறுபடியும் சில டவுட்டெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்களா, அதை பார்ப்போம். சரிங்களா? இந்த மாதிரி பலகை வாங்கிட்டீங்க இல்லையா? பலகை வாங்கிட்டீங்கன்னா நான் என்னுடைய ஃபார்மேட்டை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பலகை நான் வாங்கிட்டு வந்துட்டு இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோ பேப்பர். இந்த ஃபோட்டோலாம் நம்ம பிரிண்ட் எடுப்போம்ல அழகா கலரை, அது வந்து நீங்கள் ஃபோட்டோ பேப்பர்னு இந்த புக் ஷாப்பெல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். A3 பேப்பரை வந்து நான் இது மேலே ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஒட்டிட்டு என்ன பண்ணேன்னா, சென்டர் பாயிண்ட் வந்து அளவு எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்கேலில் நம்ம அளவு எடுப்போம்ல, 0ல் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்கேருந்து அளவு என்ன பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு. 17 இன்ச்சா 19 இன்ச்சு, சாரி 19 இன்ச்சுக்கு நான் வந்து அளவு வச்சுருக்கேன். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 24க்கு 20 போர்டு. 24க்கு 20ன்றதால நான் 19 இன்ச்சுக்கு நான் அளவு வச்சுருக்கேன். நான் வட்டம் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் 19 இன்ச்சஸ் வருது. அப்போ சென்டர் பாயிண்ட் நான் எவ்வளோ எடுத்தேன்னா 9.5. ஓகேங்களா? 9.5 நடுவு சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் 9.5. அப்படியே நீங்கள் ரவுண்ட் அடிச்சிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அழகாக ஒரு வட்டம் கிடச்சிரும் இந்த பலகைக்கு ஏற்ற மாதிரி. அப்போ 0.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 250 ஆணி கிடைக்கும். உங்களுக்கு 0.5 வச்சிங்கன்னா 250 ஆணி கிடைக்கும். அதுக்கப்புறமா ஆணி கிடச்சதுக்கப்புறமா பாயிண்ட் ஆணி என்ற பாயிண்ட் வச்சிங்களா, 250 புள்ளி உங்களுக்கு வந்துச்சா, இந்த மாதிரி ஆணி வாங்கிக்கோங்க. இதை விட கொஞ்சம் தடியாக வாங்கிக்கோங்க. சரிங்களா? வாங்கிட்டு சுற்றி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த சைடில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து 0ன்னு எழுதிப்போம். நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் புரியலனாலும் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இங்கேருந்து நம்ம 0 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 0லேருந்து ஆரம்பிக்கிறோமா, 1 2ன்னு எழுதி ஃபுல்லாக அப்படியே லைனாக வரும்போது கடைசியாக 249 வரும். அந்த 250 சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்ம 0வாக கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதில் முடிஞ்சு போச்சுங்களா? அதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோவை போயிட்டு அந்த ஸ்ட்ரிங் ஆர்ட் ஜெனரேட்டரில் போயிட்டு ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். அந்த நீங்கள் இங்கே எத்தனை ஆணி அடிச்சிங்க, டோட்டலாக நம்ம 250 ஆணி அடிச்சிருக்கோம். 250க்கு அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அழகாக எடிட் பண்ணி கொடுக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு சுற்றி நம்ம நம்பர் எழுதிட்டோம்ல, பொறுமையாக அதில் என்னென்ன நம்பர் இருக்கோ பொறுமையாக நீங்கள் கோத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஆர்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். இதில் இது ரொம்ப போட்டு நிறைய பேர் குழப்பிக்கிட்டு என்னையும் போட்டு குழப்பி விட்றாங்க. சில பேர் ஃபோனெல்லாம் போட்டு நிறைய டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னமும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்ன ஒரு இதில் 2 நாள் 3 நாள் போகும் ஆர்ட் மட்டும். நம்ம அந்த நூல் கோத்துட்ருக்கோம் இல்லையா, அது ரொம்ப பொறுமையாக தான் போகும். ஒரே டைமில் பண்ணி முடிக்க முடியாது. ஒரே நாளில் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நான் ஒரு ஆர்ட் தான் பண்ணேன் ஒரே நாளில் உக்காந்துட்டு, அதோட முடியல. நான் ஒரு நாள் இல்லை 2-3 நாள் நான் டைம் எடுத்துப்பேன். ஒரு ஆர்ட்டுக்கு 2-3 நாள் டைம் எடுத்தால் பரவாயில்ல. அது ஒன்றும் பெருசாக பெயின் எதுவும் தெரியல. அதனால் அது நல்லாயிருக்கு. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்கள் வீட்டில் வந்து பசங்கள்லாம் யாருன்னா ஏற்கனவே சொன்னது தான், இந்த ஃபோன்லாம் நோண்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஆணி அடிச்சுட்டு கூத்துட்டு அந்த ஃபார்மேட்டை எடுத்து ஊற்றுட்டிங்கன்னு வைங்களேன், அவங்க பாட்டுன்னு உட்காந்து கோத்துட்டு இருந்தாங்கன்னா அது நாள் போகிறதே தெரியாது. ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். அவங்களும் ஒரு ஆர்ட் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் கற்றுக்கலாம். நான் இந்த வீடியோ வந்து போட்டதுக்கே மெயினான காரணம் வந்து
இதை பற்றி யாருமே சொல்லவே இல்லை. நான் ஃபுல்லாக தேடி பார்க்கும்போது இந்த ஆர்ட் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் கற்றுக்கணும்னு சொன்னார். அவருக்காக நான் சில பேர்கிட்ட கேட்கும்போது யாரும் சொல்லி தரவே இல்லை. சரி நம்ம யூடியூப்பில் யாருன்னா போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் தேடினா யூடியூப்பில் கிடையவே இல்லை. இந்த தமிழில் யாருமே இதை பற்றி எடுத்து போடவே இல்லை. மற்ற லாங்குவேஜஸும் அவ்வளோவா இல்லை. அது ஒன்றும் புரியல நமக்கு சரியா. சரி கூகுளில் தேடி பார்க்கும்போது ஒரு வாரத்தில் நமக்கு கிடச்சிது. அது ஒரு வாரத்தில் தேடி கண்டுபிடிச்சி சரி நம்மளும் நிறைய பேருக்கு சொல்லலாமேன்னு சொல்லிட்டு நானும் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சூப்பராக ரெடி பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் இதை ரெடி பண்ணுங்க. டைம் போகிறதே தெரியாது. உங்களுக்கு வீட்டில் வந்து போரே அடிக்காது. அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இந்த ஒர்க்கில் நீங்கள் போயிட்டீங்கனாலுமே. நூலை வச்சு கோக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. டைம் அந்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும் ஆர்ட் வந்து. ஃபைனல் வரைக்கும் இந்த ஆர்ட் எப்பட்றா வரும்னு ஒரு அந்த மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அது அந்த நூலை வச்சு நம்ம கோத்துட்டு இருக்கும்போது கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் தான் நான் மேலே கொடுத்துருக்கேன். எனக்கு கால் பண்ணுங்கள். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். அழகாக இன்னும் அழகாக பண்ணலாம். நீங்களும் இதே போல் எடுத்து பண்ணலாம். ஜாலியாக இருக்கும் ஒர்க் வந்து. சரிங்களா? ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். புதுசாக மறுபடியும் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றியான ஆர்ட் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்கேன். எப்படி ரெடி பண்ணலான்றத போயிட்டு கற்றுக்கிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ண ஃபோட்டோ எனக்கு அனுப்பி வைங்க. நானும் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா?